சுகர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த நியூரோபதி ப்ராப்ளம் வரலாம். காலில் உணர்வு வந்து எரிச்சல் தரலாம், இல்லை கட்டக்கால் மாதிரி ஆயிடலாம், இல்லை பின்ஸ் அண்ட் பிரிக்ஸ், அதாவது காலில் குண்டூசி குத்துற மாதிரியான உணர்வு தரலாம். இது வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம அதுக்கான விட்டமின்ஸ் கரெக்ஷன் ப்ளஸ் சுகர் கரெக்ஷன்லாம் பண்ணும்போது இந்த நர்வோட டிஸ்ஃபங்க்ஷன், நர்வ் சரியாக வேலை செய்யாத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ப்ராப்ளம் எதனால் கால் எரிச்சல் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ். ஆல்கஹாலிக்ஸ்க்கு இந்த மாதிரி வரும்போது ஆல்கஹால் சாப்பிட்டாங்கன்னா அந்த விட்டமின்ஸ்லாம் அவங்களுக்கு அப்சார்ப்ஷன் கம்மியாகும், சிறுகுடலேருந்து அப்சார்ப்ஷன் கம்மியாகும். ஸோ ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கும் ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். காலில் எரிச்சல் ஏற்படும். பல பேருக்கு காலில் பர்னிங் சென்சேஷன் சொல்லுவாங்க, டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவாங்க, குத்துற மாதிரியான வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சென்சரி பர்செப்ஷன், காலில் வரக்கூடிய உணர்வுகளில் டிஃப்ரெண்ட் விதமான ஒரு தொந்தரவுனால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கான காரணத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேரிகோஸ் வெயின்ஸ்க்கும் காலில் வரக்கூடிய இந்த மாதிரி எரிச்சல் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். கால் எரிச்சல் ஏற்படக்கூடிய காரணங்களை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப காமனாக பார்க்கும்போது காலில் ரத்த தேக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கால் எரிச்சல் வரலாம். இந்த காலில் ரத்த தேக்கம் ஏற்படுறது தான் நம்ம வந்து வேரிகோஸ் வெயின்ஸ் இல்லைனா கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அதாவது அந்த மாதிரியான ஒரு பேர் வச்சு நம்ம சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா, பல நாளாக காலில் ரத்தம் தேங்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ரத்தம் உள்ளார வெயின்ஸில் தேங்குறதுனால அதில் இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் வந்து சரியாக வந்து போகாமல் தேக்கம் ஏற்பட்டு கால் வீக்காக ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வந்து காலில் தோல் கலர் மாறலாம், இச்சிங் வரலாம். இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தொல்லைகள் வரும்போது கால் எரிச்சலும் ஜாஸ்தி ஆகலாம். இந்த கால் எரிச்சல்ங்கிறது இனிஷியலாக வந்து காலையில் வரலாம், இல்லைனா போப்போ ஈவினிங் ஜாஸ்தி ஆகலாம், நைட்டு படுக்கும்போது ஜாஸ்தி ஆகலாம். இந்த மாதிரி டே டு டே வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் பாதிக்குது. ஸோ அவங்களுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு சிக்னல் உடம்பு சொல்கிறதுனால அது எதனால் வருதுங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியாமல் பல பேர் வந்து இதோடைய டே டு டே லைஃப்பை ரொட்டீனாக அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த காலில் ரத்தத்தைக்கு ஏற்படைய நபர்களுக்கு வந்து இனிஷியலாக வரதில்லை, அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பல ஆண்டு காலாக போக இந்த கால் வீக்கம் ஏற்படுறதுனால அந்த ரத்தம் வெயின்ஸில் தேங்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி உணர்வு தரக்கூடிய குட்டேனியஸ் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய குட்டேனியஸ் நர்வ்ஸ், இதுக்கு அந்த குட்டேனியஸ் நர்வ்ஸ், அந்த நர்வ்ஸ் நரம்பு மண்டலத்துக்கு போகக்கூடிய அந்த சர்க்குலேஷன் பாதிப்பு ஏற்படுது. அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை எடுத்துகிட்டு போகிறதுலையும் ரத்தம் தேங்கிறதுனால அந்த நர்வ்ஸும் ஒழுங்காக வேலை செய்யாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. ப்ளஸ் ரத்தம் தேங்கும் போது கால் வீக்காக ஏற்படுது. அந்த வெயின் ஸ்ட்ரெச் ஆகும்போதும் இந்த நர்வ்ஸும் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் தரதுனால அந்த கால் எரிச்சல் ஏற்படுது. ஒரு சிலருக்கு அந்த படுத்து தூங்கி எழுந்துச்சு அந்த கால் எரிச்சல் வந்து கம்மியாகலாம், ஒரு சிலருக்கு அப்படியே கண்டினியூஸாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து ரத்த தேக்கத்தினாலையும் இந்த வேரிகோஸ் வெயின்னாலையும் இந்த கால் எரிச்சல் ஏற்படுறதை பற்றி நான் இப்போ சொன்னேன். இதை தவிர வேறு என்ன காரணங்கள் வந்து கால் எரிச்சல் ஏற்படுது? இதை தவிர அதாவது ரத்த தேக்கம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் காலில் எரிச்சல் ஏற்படலாம். ரொம்ப காமனாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுகர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த நியூரோபதி ப்ராப்ளம் வரலாம். காலில் உணர்வு வந்து எரிச்சல் தரலாம், இல்லை கட்டக்கால் மாதிரி ஆயிடலாம், இல்லை பின்ஸ் அண்ட் பிரிக்ஸ், அதாவது காலில் குண்டூசி குத்துற மாதிரியான உணர்வு தரலாம். கால் வந்து இன்னுமே அதாவது பர்சிஸ்டண்ட்டாக ஒரு பர்னிங் சென்சேஷன் கூட தரலாம். அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தரலாம். கிரானிக் ஆல்கஹாலிக்ஸ், நீண்ட நாளாக கண்டினியூஸாக ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு இந்த கால் எரிச்சல் ஏற்படலாம். அப்புறம் பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில நேரம் அந்த நர்வ்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய விட்டமின் சரியான முறையில் நம்ம வந்து டயட்டில் எடுத்துக்கனாலையோ இல்லை நீண்ட நாளாக விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனாலையோ இந்த கால் வந்து எரிச்சல் ஏற்படலாம். அந்த விட்டமின்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப காமனாக விட்டமின் B1, விட்டமின் B6, B12, இந்த விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி தான் அந்த மாதிரி உருவாக்குது கால் எரிச்சல் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக. ஒரு சிலருக்கு வந்து இன்னும் மற்ற எண்டோக்ரைன் டிசார்டர்ஸில் தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸ்கில் ப்ளஸ் விட்டமின் D கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸு, இவங்களையும் நம்ம கால் எரிச்சலை நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மாதிரியான பேஷண்ட்ஸு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இல்லாமல் பார்க்கும்போது வேறு ஒரு காரணங்கள் நம்ம காலில் ஒரு சிலருக்கு வந்து தொடைப்பகுதியில் வந்துட்டு உணர்வு வந்து கொஞ்சம் மறுத்து போன மாதிரி இருக்கலாம், இல்லை டிங்லிங் சென்சேஷன், எஸ்பெஷலி தை செக்மெண்ட்டில், அதாவது இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தையோட உள் பகுதியில் இந்த மாதிரியான டிங்லிங் சென்சேஷன், நம்னஸ், பர்னிங் சென்சேஷன் வரலாம். முக்கால்வாசி டயபெட்டிக்ஸ்க்கும் நம்ம அதை பார்க்கலாம். இது வந்து என்னென்னா அந்த தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கின் லெவலில் இருக்கக்கூடிய உணர்வு தரக்கூடிய நர்வ்ஸ் வந்து அது வந்து விட்டமின் டெஃபிஷியன்சினாலேயோ இல்லை சுகர்னாலேயோ பாதிக்கப்படுறதுனால அந்த தொடைப்பகுதியில் மட்டும் ஒரு பேட்சியாக ஒரே ஒரு இடத்துல மேல் தொடையோட நடுப்பகுதியிலையோ இல்லை உள்பகுதியிலையோ வந்து
இந்த மாதிரியான சென்சேஷன் உண்டு பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். இது பேர் மெரால்ஜியா பேராசிட்டிக்கான்னு நாங்கள் டாக்டர்ஸ் மத்தியில் நாங்கள் சொல்லிக்குவோம். ஸோ இது வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம அதுக்கான விட்டமின்ஸ் கரெக்ஷன் ப்ளஸ் சுகர் கரெக்ஷன்லாம் பண்ணும்போது இந்த நர்வோட டிஸ்ஃபங்க்ஷன், நர்வ் சரியாக வேலை செய்யாத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஓரளவு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இன்னும் ஃப்ராக்சர் ஆகிருக்கும், ஹெவி ஆக்சிடென்ட்ஸில் ஃப்ராக்சர் ஆகிருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு நீண்ட நாளாக மாவுக்கட்டு போட்டிருக்கலாம், கால் வீக்கம் ஏற்பட்டிருக்கலாம், மேஜர் ஃப்ராக்சர்ஸில் காலில் பர்டிகுலரி காலில் இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த காலோ கையோ இருக்கக்கூடிய வீக்கத்தோடு சேர்ந்து சரியான எரிச்சல் ஏற்படலாம். ஓகேங்களா, அந்த நர்வ்ஸ் வந்து அடிப்படுறதுனால ஆக்சிடெண்ட்டில் அவங்க வந்து பர்சிஸ்டண்ட்டாக இந்த வலி வந்து தாங்க முடியாத வலியாக கூட இருக்கலாம், இல்லைனா பர்சிஸ்டண்ட்டாக எரிச்சல் தரக்கூடிய வலியும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மற்ற காரணங்களாலையும் கால் எரிச்சல் ஏற்படலாம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் விட்டமின் டெஃபிஷியன்சியில் தான் மற்ற காரணங்கள் வந்து இது கால் எரிச்சல் ஏற்படைய வாய்ப்புகள் நிறையா வருது. ஸோ இந்த மாதிரி இருக்க நபர்களோடு சேர்ந்து இந்த வேரிகோஸ் வெயின் பிரச்சனையும் சேர்ந்து வரும்போது இன்னும் அந்த கால் எரிச்சல் ரெட்டடிப்பாக இல்லை 3 times 4 times இன்னும் அந்த இன்டென்சிட்டி நிறைய ஆகிடுது. ஸோ சுகர் வந்த பேஷண்ட்ஸ், ஆல்காலிக்ஸு, லிவர் டிசீஸ் இருக்கவங்க, ப்ளஸ் வந்துட்டு இன்னும் ஹார்மோனல் டிஃபிஷியன்சி, தைராய்டு ப்ராப்ளம்மு, ஒபீஸாக இருக்கவங்க, பர்மனாக இருக்கவங்களுக்கும் இந்த கால் எரிச்சல் ஏற்படலாம். ஏன்னா அவங்க ஸ்கின்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால நர்வ்ஸும் ஸ்ட்ரெச் ஆகும்போது அதனாலையும் ஏற்படலாம். அந்த சர்க்குலேஷன் சரியாக போகாமல் இருக்கிறதுனாலையும் ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து காலில் ரத்தம் தேங்கும் போது இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு ப்ராப்ளமாக டே டு டே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. இன்னும் ஒரு ப்ராப்ளம் எதனால் கால் எரிச்சல் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டிசீஸில் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ஒரு சிலருக்கு பிளாக் பேச்சஸ் இருக்கலாம், இல்லைனா ஸ்கின்னில் வந்து எதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், அலர்ஜி வந்திருக்கலாம், எக்ஸிமான்னு சொல்லுவோம், அரிப்பு ஏற்படலாம். ஸ்கின் டிசீஸ்னால் மட்டும் கூட கால் எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் கால் வந்து நீண்ட நேரம் நிற்கிறதுனாலையோ இல்லை உட்காந்துட்டே இருக்கிறதுனாலையோ ரத்தம் தேங்கும் போது கால் வீக்கம் ஏற்பட்டு தோல் கலர் மாறும்போது கால் எரிச்சல் ஏற்படலாம். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நபர்களுக்கு இந்த சம்மர் டைமில் வரும்போது, ஆக்சுவலாக சம்மர் வந்து என்விரான்மெண்ட் ஹீட்டாக இருக்கும், கிளைமேட் ஹாட்டாக இருக்கிறதுனால அந்த வெயின்ஸோட ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் என்விரான்மெண்ட்டில் கிளைமேட் ஹாட்டாக இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னா, சப்போஸிங் நம்ம வந்து காலில் வந்து ஏதாவது ஒரு வார்ம் சூடு வத்துறோம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது அந்த வெயின்ஸ் இன்னும் விரிவடைஞ்சிடும். நம்ம வெயின்ஸை பொறுத்தவரையிலும் கோல்டாக கொடுத்தோம்னா ரத்த குழாய்கள் சுருங்கும், வார்மாக ஏதாவது கொடுத்தோம்னா ரத்த குழாய்கள் விரிவடையும். இது வந்து காமனாக எல்லாருக்கும், நார்மல் பேஷண்ட்ஸு நார்மலாக இருக்கவங்களுக்கும் பாதிக்கப்பட்ட நபர்கள் இதெல்லாம் காமன். கோல்டு வந்து அந்த வெயின்ஸோட ரத்த ஓட்டத்தை ஷ்ரிங்க் பண்ணும், வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். வார்மாக ஏதாவது வச்சாலும் இன்னும் ரத்த ஓட்டம் டைலேட் ஆகும், அதாவது இன்னும் விரிவடையும், ரத்தம் தேங்கும். ஸோ இந்த மாதிரி கிளைமேட் வார்மாக இருக்கிறதுனால ரத்த தேக்க ஏற்படுற நபர்களுக்கு இன்னும் ரத்தம் தேங்கிறதுனால அந்த ஸ்கின்ல எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ சம்மரில் அந்த கால் எரிச்சல் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிற நபர்களும் நம்ம நிறையா பார்க்குறோம். ஸோ கிளைமேட்டுக்கும் அந்த கால் எரிச்சலுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம என்ன மெஷர்ஸ் பண்ணோம்னா எது அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா லெக் எலிவேஷன், அந்த கால் எலிவேட் பண்ணி வச்சனாலே உங்களுக்கு ரத்த தேக்கம் கம்மியாகிறதுனால, ரத்தம் உள்ளார திருப்பியும் இருதயம் நோக்கி போகிறதுனால அந்த கால் வீக்கம் கம்மியாகிறதுனாலே அந்த கால் எரிச்சல் ஏற்படைய வாய்ப்புகள் கம்மியாகுது. செகண்ட் திங், இந்த விட்டமின் கரெக்ஷன், விட்டமின் B1 கரெக்ஷன், விட்டமின் B6, விட்டமின் B12 கரெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா அந்த கால் எரிச்சல் ஏற்படலாம். சுகர் கண்ட்ரோல் ப்ராப்பராக, ஆல்காலிக்ஸ்க்கு இந்த மாதிரி வரும்போது ஆல்கஹால் சாப்பிட்டாங்கன்னா அந்த விட்டமின்ஸ்லாம் அவங்களுக்கு அப்சார்ப்ஷன் கம்மியாகும், சிறுகுடலேருந்து அப்சார்ப்ஷன் கம்மியாகும். ஸோ ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கும் விட்டமின்ஸ் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கால் எரிச்சல் கம்மியாகும். ப்ளஸ் வந்து இன்னொரு ப்ராப்ளத்தினால கால் எரிச்சல் நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு ஹிப் பெயின் இருக்கும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சயாட்டிகா நர்வ், அந்த சயாட்டிகா நர்வில் இரிட்டேஷன், இடுப்புலேருந்து கால் பகுதிக்கு வரக்கூடிய நர்வ்ஸில் இரிட்டேஷன் இருந்தாலும் கால் எரிச்சல் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க நபர்கள் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் பண்ணும்போது இந்த கால் எரிச்சல், இந்த நரம்புனால சயாட்டிக்கானால் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் ஏதாவது டாக்டர், ஆர்த்தோபெடிக் டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைஸை ஃபாலோ பண்ணும்போது கால் எரிச்சல் கம்மியாகலாம். மோர் இம்பார்ட்டன்ட் வந்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப நேரம் நீண்ட நேரம் ஒரே நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது, இல்லை நீண்ட நேரம் நிற்கிறதுனால இந்த கால் எரிச்சல் நிறைய ஆகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, எவ்ரி 30 minutes நம்ம வந்து ஒரு 5 minutes 10 minutes ஒரே இடத்துல உட்காராமல் வாக்கிங் போகிறது நல்லது. ரெண்டாவது வந்து ஆங்கிள் ஸ்ட்ரெச்சஸ், ஆங்கிள் ஜாயிண்டில் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணாலும் இந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய ரத்த தேக்கம் ஏற்படாமல் இன்னும் இருதயத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆங்கிள் வந்து மூவ்மெண்ட் வந்து சரி, ஒரே இடத்துல உட்காந்திங்கனாலும் ஆங்கிள் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் காஃப் ஸ்ட்ரெச்சஸ், காஃப் மசில் ஸ்ட்ரெச்சும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் 3 to 4 times எவ்ரி 1 hour அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரத்தம் தேங்காமல் ஒரே இடத்துல உட்கார நபர்களுக்கு இன்னும் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால கால் வந்து இன்னும் நம்ம அந்த எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கம்மி பண்ணலாம். ஃபோர்த்து வந்து பார்க்கும்போது ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கலாம். அந்த கால் வீக்கம் ஏற்படைய நபர்கள், காலில் தோல் கலர் மாதிரி நீண்ட நேரம் உட்காந்துருக்க நபர்கள், நீண்ட நேரம் நிற்கிற நபர்கள் வந்து சாக்ஸ் போடுறதால
அந்த இரத்த தேக்கம் கம்மியாகிறதுனாலையும் அந்த கால் எரிச்சல் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ சாக்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மெஷர்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுனால குட்டி குட்டி மெஷர்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த கால் எரிச்சல் ஏற்படக்கூடிய பிரச்சனையை கம்மி பண்ணிக்கலாம். இதே மீறி கால் எரிச்சல் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக டாக்டரை அணுகி இதுக்கான காரணம் இன்னும் என்ன, வேறு ஏதாவது டீப்பராக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறதையும் பார்த்துட்டு கரெக்டிவ் மெஷர்ஸ் எதாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த கரெக்ஷன் பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கால் எரிச்சலை கண்டிப்பாக கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்னொரு சிம்பிளான மெஷர்ஸ் வந்து இந்த கால் எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கம்மி பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்ம் வெதருக்கு கால் எரிச்சல் அதிகமாகலாம். ஹாட்டாக கிளைமேட் இருந்தால் வார்ம் எரிச்சல் அதிகமாகலாம். அதனால் இந்த கால் எரிச்சலுக்கு ஒரு சில நேரம் கோல்டு கம்ப்ரெஷன், கொஞ்சம் ஐஸ் பேக் கொஞ்சோன்னு நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஐஸ் பேக் தாங்க முடியுதோ கோல்டு கம்ப்ரெஷன், ஃபுல் ஐஸ்லாம் தேவையில்லை, அந்த கோல்டு கம்ப்ரெஷன் நம்ம கொடுக்குற எங்கே எரிச்சல் இடத்துல கொடுக்குற நேரத்தில் அந்த ரத்தம் தேங்கிறது கம்மியாகிறதுனாலையும் அந்த கால் எரிச்சல் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து வீட்டில் நீங்கள் ஹோம் ரெமெடிஸாக பண்ணிக்கூடிய ஒரு சில மெஷர்ஸ். லெக் எலிவேஷன், விட்டமின் கரெக்ஷன், மூமெண்ட்டு, ஒரே இடத்துல உட்காராமல் ஆங்கிள் ரோல்ஸ்ன்னு சொல்கிறோம், காஃப் ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸு, லெக் எலிவேஷன், கோல்ட் கம்ப்ரெஷன், இதெல்லாம் வந்து வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ரெமெடி மெஷர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு கால் எரிச்சல் கம்மி ஆகாத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து தான் ஆகணும். கால் எரிச்சல் இருக்கிற நபர்கள் எப்போ டாக்டரை அணுகணும்னா அவங்களோட தொந்தரவுகள் வந்து அன்யூஷுவலாக இருக்குது. ஸோ வந்து ஒரு சில நேரம் அந்த கால் எரிச்சல் வந்து காலில் இருந்து மேலே தொடைக்கோ இல்லை வேறு எங்கேயா ஸ்ப்ரெட் ஆகலாம். மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரெட் ஆகும்போது கண்டிப்பாக டாக்டர் அணுகணும். நீங்கள் பண்ணக்கூடிய சிம்பிள் மெஷர்ஸ் சரியாகலனா டாக்டர் அணுகணும். லோக்கலாக டாக்டரை பார்க்குறீங்க, அப்போ ஒரு சில விட்டமின்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணுறீங்க, அப்பயும் சரியாகலாம் அணுகணும். இல்லை கால் வீக்கம் அதிகமாகுது, தோல் கலர் அதிகமாகுது, கால் எரிச்சல் கம்மியாகுது, அரிப்பு நிறைய ஆகுது, ரத்த தேக்கத்துக்கான அறிகுறிகள் நிறைய ஆகுது, வேரிகோஸ் வெயின்கான அறிகுறிகள் நிறைய ஆகுதுன்னா அப்பயும் டாக்டர் வந்து ஒரு வாஸ்குலர் சர்ஜன் அணுகும்போது அந்த ரத்த தேக்கத்துக்கான பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறப்போ கால் அந்த எரிச்சலும் கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தொந்தரவுகள் அதிகமாகுது, கண்டிப்பாக ஒரு வாஸ்குலர் சர்ஜன் பார்த்தீங்கன்னா பலவித காரணங்களில் எந்த காரணம் அதிகமாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி குணப்படுத்தணுங்கிற அட்வைஸும் நம்ம தரலாம். ப்ளஸ் வந்து அதோடய சேர்ந்து மற்ற காரணங்கள், விட்டமின் டெஃபிஷியன்சி, வேறு ஏதோ ஒபிசிட்டி, இந்த மாதிரி மற்ற ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் அட்வைஸ் தரதுனால உங்களுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவாக உங்களுக்கு இது ஒரு ஐடியா வந்துடும் எதனால் கால் எரிச்சல் வருதுங்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனால உங்களுக்கு கால் எரிச்சல் வரதை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம்.